சொல்ல நான் லிசனர்ல இருந்தேன்டா. அப்போ நான் அப்பதான் உள்ள போனேன். அவனை பேச வர விடல. அவன் டைம் இருக்க எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க, ஒரே நிமிஷம். சரி ஏதோ பேச போறான் போலன்னு சரி எடுத்து பேசி தொலையா அப்படின்னு. டேய் விஜிலாண்டி உன்னை வெட்டிடுவேன்டா, குத்திடுவேன்டா, தோலை உரிச்சிடுவேன்டா, நீ எந்த ஸ்பேஸ்லயும் வரக்கூடாது. டேய் ஏன்டா நான் என்னடா இல்ல முன்ன சொன்னது ரெக்கார்ட் இருக்கு. மதியம் பேசணும் தானே சொன்னேன். மதியம் இல்ல, இது 2-3 நாள் முன்னாடியா இல்ல ஒரு வாரம் முன்னாடியா இல்ல. அவன் மதியம் என்ன தெரியுமா சொன்னா, மேல போய் சிகிச்சைக்காரங்களை அறுக்க போறோம், போட்டு அறுன்னு அறுக்க போறோம் அப்படின்னா அதுக்காகதான். அதுவும் கேட்டேன் அதுவும் கேட்டேன். ஸ்பீக்கருக்கு நம்ம போனாலே நம்ம ஸ்பீக்கருக்கு போனாலே ரொம்ப பதறான். அவனையே ஏத்துறீங்க கூட பயப்படுறானுங்க. நடுவுல ஆகாஷ் என்ன சொன்னா, 5 நிமிஷம் போயிட்டு இருந்தான். உடனே பயந்துடா, என்ன பாதி வெளில விட்டு கடப்பா. விக்ரம் ப்ரோ கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம். இந்த ஸ்டீவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் எங்க இருக்கானா? படப்படி இருக்காரு. அவன் போட்டத பத்தியா? ஆனா அந்த பொண்ணு என்ன மாதிரி அபியூஸ் பண்ணுச்சு. அந்த டைம்ல அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல, ரிலீஸ் ஆகி எல்லாரும் கண்டம் பண்ணிருக்காங்க அந்த ஆடியோவை. இவன் வந்து அந்த நயன்தாரா யாருடி நீமோ இல்ல கிணத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அந்த எடுத்து வச்சு அவன் தங்கச்சி கீழே இருந்தனா தலைமலை தட்டுவான்ல, அதை போட்டு போ இனிமே திட்ட போறாங்க வலிக்காம அடிடா அப்படின்னு போறான். இன்னைக்கு வந்து ஆண்டி அனுபவம் பேச சொல்லுங்க. ஆட்டிலே போட்டுக்கிட்டு இருக்கேன்டா மேல வந்து. அது இன்னும் திருந்தலன்னு கேட்டதுக்கு பூவே உனக்காக சீன் எடுத்து போறான்டா அவன். இல்ல பேசினதுக்கு போட்டீங்கன்னா ஸ்மைலி தானே போட்டேன், என்ன எதுக்கு திட்டிட்டு இருக்காங்க? அதேதான் நீங்க போயிட்டீங்களா? ஆக்சுவலா இங்க அவர்தான் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இங்க இருங்க ஒருத்தர பேசியா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸ்மைலி மட்டும் போடுங்களேன், பேசவே வேணாம். நம்ம இவ்வளவு எல்லாம் பேச வேணாம், ஸ்மைலி மட்டும் போடுங்க போதும். இல்ல அவர்னா நீங்க வந்து கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். கிட்டத்தட்ட லிட்டரலா பயங்கரமான அபியூசிவா ஒரு வேர்ட் சொன்னாங்க. என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப யார் சொன்னாங்கன்னு தெரியல. யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதை எனக்கு அனுப்பிச்சுடுங்க. கவிதா பாயத்துல ஒண்ணு சொல்லுச்சு. இல்ல இந்த கவிதா ஜூலி எல்லாம் இப்போ அவன் வானவில்லுங்கிறான், நீ வானவில்ல இரு ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இது அவன் வானவில்லுங்கிறான், நீ வானவில்லுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறனா? இன்னைக்கு பெயில் எடுத்து நேத்து போயிட்டு அப்ப அவனே நீ வானவில்லுன்னுவியா? ஜூலி போயிட்டு வானவில் வெளியே வந்துட்டான் அப்படின்னுவியா? அவனை மட்டும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணுவ, உனக்கு அன்னோனா இருக்கவங்க எல்லாரையுமே நீ ஹோமோபோபிக்கா டீல் பண்ணுவ. அது என்ன அவனுக்கு லிட்டரலா இப்போ எனக்கும் உனக்கும் பிரச்சனை, இப்போ விஜிலாண்டிக்கும் சம் அன்னோன் கைக்கும் பிரச்சனைனா நீ விஜிலாண்டி அபியூஸ் பண்ணு, ஓகே பிரச்சனையே கிடையாது. நான் உன்ன பேசுறேன், நீ என்ன பேசுறேன். லிட்டரலா ஒரு சொசைட்டியே டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டு இருக்கு சர்டன் பீப்புள்ஸ. நீ வந்து கலாய்க்கிறதுக்காக ஹோமோபோபிக்கா போயிட்டு வானவில்லுங்கிற பேண்ட் ஜிப்புக்கு வாங்குற என்ன வானவில்ங்கிறா? அதுதான் அது வானவில். அது எவ்வளவு ஹர்ட் ஆகும். இப்போ சம் குயர் மக்கள் அங்க இருந்தாங்கன்னு வச்சேன், அது கேட்டு இருந்தாங்கன்னா நீ என்ன திராவிடம் புடுங்கி கிழிக்கிற, என்ன பெரியார் உனக்கு மண்டையில ஏத்தி விட்டாரு. நெக்ஸ்ட் டைம் அந்த அக்கா மேல இருந்துச்சு, நான் போய் ஒண்ணுதான் சொல்ல போறேன். அந்த மாடுலேஷன் மட்டும் தயவு செய்து பண்ணாத, சத்தியமா முடியல. ஐயோ கொஞ்சி பேசுறாங்க, அது சுத்தமா பிடிக்கல எனக்கு. கொஞ்சி பேசினாவே பிடிக்காது. ஒரு மாதிரி அது கொஞ்சி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். அது சரி, அவங்க குரல் வலை எதுக்கு நசுக்குனாங்க பேச விடாம? கெட்ட வார்த்தையில திட்டினா கூட கேட்டுக்கும் போல அந்த வாய்ஸ். நீதானடா சிரிக்கிற எமோஜி போட்ட, அது ஏன்டா என்ன திட்டுது? நாங்க 2 பேர் தான் போட்டோம். அது தெரியும். ஸ்மைலி போட்டா வெறுப்பாயிரும். போட்டாரு அதுக்கு பிசிகே கார கீழே ஒருத்தர் ஸ்மைலியா போட்டுட்டு இருக்கா அப்படின்னு தேடி மைக் வாங்கி. என்ன தெரியுமா, இவர் பேர் சொல்ல கூட பயம் அவனுக்கு. அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க ப்ரோ. எந்த ஐடி பார்த்துட்டு ஃபாலோவர் இல்ல. சத்தியமா வந்து ரொம்ப இதுன்னு பார்த்தா 52 வயசு அமைப்பான் சொன்னான் வயசை. ஆமா அதுதான் கேலக்ட் பூமர். ப்ரொஃபைலுக்கும்
ஏய் அம்மாண்டா இந்த 5 ரூபா டேட்டா பாக்கலாம் எப்ப முடிஞ்சு போச்சு? யாருக்கு 52 வயசு? நீங்க யாருக்கு 52 வயசு? ரெமோக்கு. இது ரெமோ. ஐயோ ரைட் சரிதான். ஐயா அப்ப ஜென்சி இல்லையா? இப்பெல்லாம் ப்ரோ யார் யார் ஜென்சியா? போடுறாங்க மாசம் நீங்க மாசம் வேற பாக்கே ப்ரோ. வருது. அவனு ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு நான் ட்வீட் போட்டேன்ல, என்ன டாக் பண்ணி கூப்பிட்டேன்டா மைக். அது கீழே ஆக்ரோஷ பக்தன் வந்துட்டு மாமே அடுத்த வாட்டி காசுக்கு வந்தா எனக்கு இன்வைட் பண்ணு, டிஎம் இன்வைட் பண்ணுன்றான். அவன் ஏற்கனவே நான் இருக்கிற அன்னைக்கே வந்தான் அவன். எமோஜி போட்டுருந்தான், நான் பார்த்தேன். எப்பா இவன் வில்லங்க வேற மேல மட்டும் ஏசி இருந்த டேய் என்னை 8 வாட்டி ரிமூவ் பண்ணி ஸ்பேஸ விட்டு பிளாக் பண்ணான் தெரியுமா? அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ரிமூவ் பண்ணி வர்றான். ரெமோ தாண்டா இருக்கிறதுல பெரிய தொடநடிங்க. ரெமோ தான் இருக்கிறதுல பெரிய தொடநடிங்க. அவன் ரெமோ ரிமூவ் பண்றான். ஆகாஷ் என்ன பண்றான், ரிமூவ் லிஸ்ட்ல போய் நம்ம பேர் எடுத்து விட்டுருவான் அவனுக்கு தெரியாம. எனக்கு ஸ்பேஸ்ல இருந்தா ரிமூவ் பண்ணாங்க. திருப்பியும் நான் உள்ள வந்தேன், ட்ராய் கிட்ட சொன்னேன் ஸ்பேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுல என்ன தெரியுமா, நானும் ரிமூவ் பண்ணிட்டான்னு வேற இதுல போய் வந்தேன்டா. 5 ரூபா காமெடி போட்டு நீங்க தான் அந்த 5 ரூபா காமெடி போடுறதுக்கு வேணும்னே ரிமூவ் பண்ணி ஜிப்பு காமெடி போடுவான். 5 ரூபா காமெடி, ஜிப்பு காமெடி, அடுத்த கீழே விட்டுருவான். அவனுக்கு ஏதாவது சிரிச்சுக்கிறானுங்க அப்படி எல்லாம் இன்னொன்னு சொல்லுவாங்க பிட்டைன்னு சொல்லுவானுங்க. பிட்டை அப்ப நீங்க அதாவது இருக்கிற ஐடியெல்லாம் பிட்டு ஐடினா நீ எக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்ப அப்படின்றதே தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் எப்படி நினைக்கிறேன்னா, நீ எக்ஸ எதுக்காக ஐடி ஓபன் பண்ணி உள்ள வந்து நீ வந்து உன் கட்சியை வளர்க்கணும்லாம் உள்ள வரல, உன் கட்சிக்காக சப்போர்ட் பண்ணணும் உள்ள வரல. நீ ட்விட்டரா இருக்கும் போது உள்ள வந்திருக்க. அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு தெரியும். உதயநிதி தம்பியை வளர்க்கறதுக்கு தானே இங்க வந்திருக்கான். லிட்ரலா உட்காந்து மிசோஜினிஸ்டிக்கா பேசுறான். அந்த கவிதா வந்து பெரியாரிஸ்ட்னு மேடையில பேசுறாங்க. இந்த ஜூலி எல்லாம் வந்து ஒரு சோசியல் இங்கிலீஷ்ல வார்த்தை யூஸ் பண்றான். அவன் ஹோமியோபதிங்கிறான்டா. அதுதான் ஹோமோபோபிக்னா ஹோமியோபதிங்கிறான்டா அவன். ஐயோ எனக்கு இன்னும் அந்த கவிதா இருக்குல்ல, அது வந்து சரி ரெமோ தான் கெட்ட வார்த்தை பேசினா, அதுக்கு கவிதா பல்லு பூன்னு திட்டுதுடா. கேட்டா பெண்ணி எங்க ஒரே சரியாயோ அவரா சொல்ல இதெல்லாம் பரவாயில்ல. அந்த அம்மா முன்னாடி ஒரு வாட்டி பேசி இருக்கு, அதெல்லாம் கேட்கவே முடியாது. அந்த ஆடியோ கேட்டிருக்கியா? ஐயோ கேட்கவே முடியாது. ஆனா உண்மையா காமன் நேரம் மூச்சு விடாம நான் ஒரு வாட்டி கேட்டு ஸ்பேஸ்ல கொக்கி ஸ்பேஸ்ல மேல ஏறி, தம்பி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இல்லக்கா நான் அபியூசர் கிட்ட பேச மாட்டேன். என்ன அப்படி என்ன பண்ணாங்க தெரியும்? இல்ல நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் அபியூசர் கிட்ட பேச விரும்புனேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாக்கா இப்ப எனக்கு பயங்கர கோபமா இருக்கு. இதோ பையனா இருந்தா நான் வேற மாதிரி பேசிடுவேன். நீங்களா இருக்கும் நான் அமைதியா கடந்து போறேன், நீங்க வேற யார்கிட்ட பேசுங்க. இப்ப ஸ்பேஸ்ல திடீர்னு உள்ள வந்து பூர்வானுங்க, வந்துட்டு போவானுங்க. ஒரு 150 பேர் இருக்கிற ஸ்பேஸ்ல திடீர்னு ஒருத்தன் வந்து இப்ப உள்ள போறான். நெட் அப்பதான் 5 ரூபா போட்டு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஆம்பளை இருந்தா மேலே ஏறி வாங்கடான்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்? ஒரு 18+ ஸ்பேஸ்ல வந்துட்டான், டக்குனு உட்காந்து மாட்டான். அதுதான் ஆணாதிகமா பேசுறான், டிரான்ஸ்போபிக்கா இருக்கான், ஹோமோபோபிக்கா இருக்கான். மிகவும் பழமைவாதிகளா இருக்கானுங்க. திமுக இன்னும் பழமைவாதிகள். இல்ல நடுவுல ஒருத்தன் மைக் ஜெண்டரை மாத்தி போடுங்களா, ஜெண்டரை மாத்தி போடுங்களா. உள்ள போவீங்களா போக மாட்டீங்களா? திடீர்னு என்னாச்சு தொலைஞ்சேன்னு தெரியலடா. எவனோ ரிப்போர்ட் அடிக்கிறான் போலடா, பக்கா இருக்குடா ஐடி ஃபுல்லா. வேற ஐடியில வந்தா நல்லா இருக்கு. ஒருத்தன் இல்ல கீழ இருந்து மைக் வாங்கினா அவசரமா வந்தா நான் ஒண்ணே சொல்லிடுறேன் தோழர் அப்படின்ட்டு ஆரம்பிச்சான். சரி என்னடா அப்படின்னா 2000 பேர் இதை பாத்துங்க. ஏன்டா 190 பேர் தான் இருக்காங்க, 2000 பேர் அதுவும் நம்ம பசங்க தான். நோட்னானுங்க இருக்கிறது மொத்தம் நம்ம பசங்க. ஓட்டாவது உங்களுக்கு விழுந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றதே கஞ்சா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வேர்டு? ஸ்பெல் பண்ணு இல்ல டிஎம் பண்ணு. ஒன்னு சொல்லுவாங்க. எது? அது டிஎம் தான் பண்ணா ப்ரோ. டிஎம் தான் பண்ணடா. டிஎம் பண்ணி விட்டுருங்க சொல்ல. இந்த மொசக்குட்டி நான் ஆல்ட் ஐடியில வந்தேன். தாய் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு மொசக்குட்டியில
விஜிலாண்டி வரட்டும், நான் கீழே இறங்கிடுறேன், நீ அதுக்கப்புறம் பேசு. மொசக்குட்டி மைக்ல தான் தான் வாய திறந்தா மொசக்குட்டிய உரிச்சிட்டு போய் விஜில அந்த அந்த இஷ்யூ எப்படி அப்படியே டைவர்ட் பண்ணா பாத்தியா? அந்த ரெக்கார்ட் இருக்குது இல்ல நம்மள்ட்ட? இருக்கு அந்த ரெக்கார்டு இருக்கு. இல்ல 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 அது ஆக்சுவலா போடலாம், பட் இருந்தாலும் சரி அது இல்லையா? அது போடாத அது போடாத அது போடாத அது என்கிட்ட இல்ல. ஒரே நிமிஷம், என்கிட்ட இல்ல, அது போடவும் கூடாது. ஆனா அந்த ரெக்கார்டு இருக்குது இல்ல? ஆனா அன்னைக்கு ஒரே நிமிஷம் விஜில ஒரே நிமிஷம், நான் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்துக்கிறேன்டா. போடக்கூடாதுங்கிறதுதான் என்னோட இதுமே இல்ல. அந்த ஆடியோ இருக்கு வேண்டாம் தாயா சொல்றேன். இருக்குதா இல்லையான்னு கேக்குறேன். பத்திரமா அது போட வேண்டாம். இது விஜில எனக்கு அனுப்ப மட்டும் சரியா? சரி ஓகே. நான் என்னன்னா அன்னைக்கு மினர்வா கூட உக்காந்திக்கின்னு மாரல் லெசன்ஸ் எடுத்த எல்லாருமே எவனுமே வந்து மினர்வாக்கு சப்போர்ட்டா பேசல. சண்டை போட்ட நான் தான்டா மினர்வாக்கு சப்போர்ட்டா போய் இவனுக்கிட்ட கடி வாங்குறேன். அதுலயும் தாவேகாரன் தான் வந்து நிக்கிறான். திமுக கார பெண்கள் அபியூஸ் பண்ண போற போதும் தட்டி கேட்கறவன் தாவேகாரன். அண்ணன் சொல்லுவார்ல, எங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அங்க என் ரசிகர் தான் இருப்பான் அப்படின்ட்டு. அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கேன் நானு. நீங்க எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம், எது ஏன் நடத்தலாமே. நீங்க வந்து சப்போர்ட்டுக்கு போனதுனாலதான் இப்ப வந்து மினர்வாவை போட்டு அடிச்சானுங்களா? ஐயா அடிச்சுனதுனால நான் சப்போர்ட்டுக்கு போனேன். அவனுக்கு சிம்பிளா தட்டி விட்டானுங்க. முதல்ல போய் உங்க ஆட்களுக்கு பின்னி எடுங்க, எங்க ஆட்களை நாங்க பார்த்து ஏன்டா மதியம் ஸ்பேஸ போட்டு அந்த கீழி கிழிச்சிட்டு. அது ஒண்ணே இல்ல, அவனுங்க என்னைக்குமே வந்து நம்ம ஸ்பேஸ்ல மைக்கு கேட்டதே கிடையாது. அந்த அளவு அவனுக்கு கட்ஸே கிடையாது. அதுதான் வந்து அவனுங்க மைக்கு ரிமூவ் வச்ச உடனே இந்த ஸ்பேஸ்ல வந்து எஸ்கேப் போடுமோ நான் சொன்னேன், அவனுக்கு மைக்கு கேட்கற அளவுக்கு கூட கட்ஸ் கிடையாது. ஸ்பேஸ்ல வந்து லிசனர் கூட உட்கார மாட்டானுங்க. அது ட்ரிகர் ஆயிட்டு அவனுக்கு. ஐயோகோ உண்மையை வெளியே சொல்லிட்டானே. அவனுக்கு வரதே எப்படி தெரியுமா வருவாங்க? மைக் கேட்பானுங்க, வந்து தப்போ திப்போன்னு கத்திட்டு அப்படியே ஓடுவான், லிசனர் போயிடுவானுங்க உடனே. அப்படிதான் 2 பேரு ஒரே டைம்ல கூட ஏத்த மாட்டானுங்க அவனுங்க. அது எப்படி 2 பேர் எத்தனா ப்ரோ? 2 பேர் எத்தனாலும் சரி, 10 பேர் எத்தனாலும் சரி. இல்ல 2 பேர் வந்து பேனு. நானும் டிபிடியும் ஏத்தணும்ல, அதான் கடைசி 2 பேர். அதுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. லிசனர்ல இருந்தாலே இல்ல, உனக்கு எல்லாம் மைக்கே கிடையாதுடா, நீ மேலேயே வராதடா. அப்படி டேக் பண்ணி கூப்பிடு, வாடா டேய் மைக் கொடுத்துங்க நம்ம வாடா வாடன்னு. ஆனா அந்த 5 ரூபாய் டேட்டா கார்டு ஜோக்கு ஒரு 10 வாட்டி போட்டுருப்பேன். ஏய் நீ அதுக்கு போயிட்டு என்ன பண்ணிடணும் தெரியுமா நவீன? நான் ஹர்ட் ஆகுறேன்டா ப்ளீஸ்ரா அந்த சொல்லாதடான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் அவனுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கும். ஏய் செம்மையா கலாச்சிட்டா நானு. டி உங்களுக்கு ஹியூமர் கூட கிடையாது, ஹியூமர் சென்ஸ் கூட இல்லடா, உங்களுக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்கீங்கடா, கலாய்க்க தெரியலடா. 58 வயசு அவனுக்கு என்ன ஹியூமர் சென்ஸ் இருக்கும்? 58 வயசுலாம் சொல்ல முடியாது, எந்த வயசா இருந்தாலும் ஹியூமர் சென்ஸ் இருக்கும். ஆனா அவன் ஆகாசத்துக்கு ரெமோவ்ல ஏதோ தனிப்பட்ட இல்ல தோழர். ஆனா நம்ம ஆகாஷ் கிட்ட சொல்லிடணும், தலைவா இங்க பாரு உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நீ உன் காமெடி நல்லா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் அவங்க கூட இருக்கிறவங்க என்கரேஜ் பண்றதுனால நல்லா இருக்கு. நம்ம அதே காமெடி போட்டு இருக்கோம். கடி ஜோக் மாதிரி அப்ப அந்த இது புக்ல வரதெல்லாம் எடுத்து கிழிச்சு வச்சிருக்கான். என்னைக்காவது வாழ்க்கையில உதவும்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை திறந்து பாரு ஒரு நாள் உதவுன்ற மாதிரி இன்னைக்கு விஜிலாண்டி தினமணி பேப்பர்ல சண்டே சிறுவர்மணி புரியல, சிறுவர்மணியில வர 5 கடிதம் படிச்சுட்டு வந்துருவான் போல. பைத்தியம். அதுல பரிசு வாங்கினதே பேசுறான். அந்த அக்கா அங்கேயே வந்துட்டு இல்லையே நான் இப்பதான் ஸ்பீக்கருக்கு வந்தேன், எனக்கு காதுலயே வெளியில, எனக்கு ஏதோ பக்கு போல. இப்போ என்னதான் திட்டின்னு இருக்கானுங்களாம், டிஎம் வந்துருக்கு. இருங்க நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன், என்னதான் திட்டின்னு இருக்கானுங்களா, நான் போய் கேட்டு நானும் வரேன் ப்ரோ. அங்க அந்த அக்கா வந்து கேட்டுட்டே இருக்காங்க, நவீன் ஏதோட பேசிக்கிட்டு ஏ ரமோ வரேன் பாய் பாய் பாய்.
பை பை. நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வரேன், என்ன சொல்றானுன்னு கேட்டு வரேன். பேசுறான்னு ஒருத்தன் மைக்கு குத்தானா இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மைக்கு குத்தானா இப்ப ஏகேம் திட்டுறானுங்க. அந்த ஸ்பேஸ்ல கண்ணுக்கே காட்ட மாட்டேங்குதுடா. நீங்க போவாத விஜிலாண்டி. பசங்க வந்த உடனே அது 80க்கு போயிடுச்சு ஸ்பேஸ் கவுண்ட். அதுக்காக தான் அவனுக்கு ப்ரொஃபைலையும் பேரையும் மாத்திட்டு பண்ணா ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க தெரியுமா? 3 பேர் போறதுனால திமுக ஸ்பேஸ் எனக்கு காட்டிட்டு இருக்கு. ஆளு குறைஞ்சிருச்சு. ஓகேவா? போவாது, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. ஆனா விக்ரம் நீ அடிச்சது உண்மையாலுமே சூப்பர் ஜோக்குடா. நான் அதான் ஸ்பீக்கர் கொடுத்தானா விஜில் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. விஜில் ப்ரோ நீங்க போறதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் இந்த ஸ்பேஸே காட்டுது ஐயா. நீங்க இங்க பல பேர் இருக்காங்க ஐயா, எனக்கே தெரியாது ஐயா. டிஎம் பண்றாங்க, வா வா உன்னதான் போல. தினமும் எனக்கு ஒரு ஸ்பேஸ் லிங்க் வரும், வா உன்னதான். அதாவது இப்போதைக்கு ஹைலி இன் டிமாண்ட் நீதான். ஏன்னா விஜய் வந்ததான் கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்க போல இருக்கு. இவரு வந்தாதான் கூட்டம் வேற வருது. அதுதான் போயிடுறாங்க. ஆமா, ஒரு பாட்டு வந்தாலும் வந்தாரு டாக் பண்ணிடுறாங்க. விஜய் போலன்னா நமக்கு அது காட்ட மாட்டேங்குது. விஜய் ப்ரோ உன்ன பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டு இருக்கானுங்க ப்ரோ. அவனுங்க ஸ்பேஸுக்கு நீ போனாதான் வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் நிறைய ஒரு லிஸ்டர் அதிகமாகுது. அதை வச்சுதான் என்ன பண்றானுங்க, உன்னை பிராண்ட் அம்பாசிடரா யூஸ் பண்ணி நிக்கிறானுங்க அவனுங்க. எனக்கு கலாச்சா கூட வாங்கி போ ப்ரோ. நானு என்ன பண்ணாலும் ஆனா அவனுக்கு ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. அது ஐயா நீ ஒரு 2 கலாய் தெரியல ப்ரோ, அவனுக்கு தெரிஞ்சாதானே ப்ரோ பண்ணுவானுங்க. கலாய் தெரியாதப்ப நீ கலாய்னா எப்படி ப்ரோ கலாய்ப்பானுங்க? இல்ல விஜய் கொடுக்க மாட்டான், அவ்வளவு பயமா அவனுக்கு கொடுக்க மாட்டான். ட்ரிகர் ஆயிட்டு அவன் பாவம் அநியாயத்துக்கு டென்ஷன் ஆயிட்டாப்லையா அந்த ஆளு. யாருன்னு தெரியல, புதுசா ஸ்பேஸுக்கு அவரு. நான் பேசுனது ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் கிளியரா சொல்லிருப்பேன். அவன் ஹோமோபோபிக்கா இருக்கான் அண்ட் அவன் மிசோஜினிஸ்டிக்கா இருக்கான். அது ரெண்டுமே நான் சொல்லிருப்பேன். அவன் அதுக்கே இருக்கான். அவ்வளவு நேரம் மைக் கேக்குறான். லியோ பாத்து வராரு, லியோ பாத்து மைக்க கொடுத்துதானே தொலைங்களாடா, ஏன்னா பதறீங்க? ஏத்த மாட்டான் சொல்றானுங்க, மேல ஏத்த மாட்டான். நீங்க எல்லாம் போறதுனாலதான் ப்ரோ இங்க எல்லாரையும் அன்ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் எங்க போய் உட்காந்துக்கிறீங்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். விஜில் மாதிரி ஐடி வச்சுட்டு நம்ம எல்லாரும் இறங்கிருவோம். ஒரே நிமிஷம் ப்ரோ, அந்த ஸ்பேஸ்ல ஃபுல்லா விஜிலாண்டி உங்களை தான் போட்டு பொழகுறாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆதவர்ஜனை கூட பயங்கரமா போய் சொல்றீங்களா, எதுக்கத்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு போட்டு புலம்புறீங்களா, டேக் போட்டு கூப்பிட்டா வரமாட்டீங்களா, ஒரே கதறலா இருக்கு. ஐயா அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கறானுங்க பாரு, அவனுக்கு பேசவே முடியாது. அவனுக்கு கேள்வி கேட்கறது மக்குத்தனமா கேள்வி கேட்கறானுங்க. அதே மாதிரி 2 பேர் கீழே வந்து விஜிலாண்டி வந்தாலே தூங்க மாட்டாங்களாம். ஒரே அப்படியே திட்டுறானுங்க. அங்கேயே நீ எதுக்கு வராத, உன்னை தூக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரே புலம்புது. அப்புறம் கேட்கணும் எந்த மைத்துக்கு பாருங்க. இப்போ டேக் ரஜினி பீர் டேக் போட்டிருக்கான்ல, ரஜினி பீர் இப்ப கீழே வந்த உடனே ரஜினி பேரை டோல்டு அக்செப்ட் பண்ணிங்களா இன்வைட் பண்ணி கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு கலாய்ப்பான், எக்ஸ்பிளனேஷன் வாட் எவர் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்காக தான் டேக போடுறது. புள்ளி பண்ண போறோம் லிட்டரலா வச்சுக்கோமே. அதை நீ எனக்கு பண்ணதான் நீ ஆசைப்படுற, நீ எனக்கு அதுக்காக நீ எனக்கு கூப்பிடுற. ஆனா நான் வந்து நிக்கிறேன், நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் தான் சரணடைகிறேனே, சரணாகதி ஆகுறேனே உங்ககிட்ட வந்து. நீ ஏன் என்ன ஏத்துக்க மாட்டேற, ஏன் என்ன புள்ளி பண்ண மாட்டேற? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி தான் சக்கிய கைட்டி கமான் 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 அப்படின்றேன். நீங்க சொன்னீங்கன்னா ஹோமோபோபிக்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நீங்க போங்க, என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? டிஎம்கே என்ன தெரியுமா, டிஎம்கே பத்தி தெரியுமா, டிஎம்கே எப்பேற்பட்ட கட்சி தெரியுமா, இவ்வளவுதான் பேசுவானுங்களே தவிர மீதி எதை பத்தியுமே பேச மாட்டானுங்க. நீங்க வேணா போய் பாருங்களேன். இல்ல விஜில் வேற சட்டையை கேட்டிட்டு வேற அரசியல் காலம் எப்படி ஆகி போச்சுன்னா, தாவேக அரச கேள்வி கேட்கறானா இல்லையோ, விஜில கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கேங்கே சுத்துதியா இல்ல. இப்ப விஜிலாண்டி போனாருன்னா ஒரு மனதான் முடிவு எடுத்துட்டாங்க. அவன் வந்தா தூங்க கூடாது, கண்டிப்பா தூங்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்க. தூங்க மாட்டாங்க. இல்ல தோழர், நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் தோழர். விஜில் ஐடியே நம்ம வச்சுக்கலாம். அவரோட ப்ரொஃபைல் பிக் வச்சுட்டு எல்லாரும் இறங்கிடுவோம்.
எல்லாரும் இறங்கலாம்ப்பா. எல்லாரும் விஜில் ப்ரொஃபைல் ஆமா நேம் மாத்த விஜிலோட வேணாம், நேம் மாத்த கொட்டேஷன் வேணாம் ப்ரோ, நேம் மாத்த வேணாம். நேம் மாத்த வேணாம், அப்படியே டிபி உள்ள மட்டும் ஒரே போயிடும். டிபி. சூப்பர் சூப்பர் என்ன பண்ணலாம்? இறங்கிருமா? கேஸ் இருக்கு ப்ரோ, அவரு மேல பாவம் ப்ரோ அவரு. ஐயா எனக்கு வேற என்ன வேற கண்கொத்தி பாம்பா பாத்துன்னு இருக்கானுங்க. நானே தண்ணி ஊத்தி தலையாட்டுவான்னு பாப்பாங்கல்ல, கோயில் தண்ணி ஊத்தி விடுறாங்க. ஸ்மைலி போட்டுட்டு இருப்பானுங்க. அதுதான் நானே லிட்டரலா மன நிம்மதி தேடி எக்ஸுக்கு வர்றது ஆல்ட் ஐடியில வரேன். ஏன்னா ரொம்ப இதுவா இருக்குன்ட்டு நீங்க அதையும் கெடுத்து விட்டுருவீங்க போல. விஜில கேக்குதா? விஜில கேக்குதாடா? கேக்குது கேக்குது கேக்குது. டேய் அந்த இது யாராவது ஃபீமேல் இருக்காங்களா பாத்துக்கிறேன். அந்த பைத்தியக்கார கூதிங்க ஸ்பேஸுக்கு ஒருத்த போவே போவாங்க. அம்மால ஒருத்த மரியாதையே இல்லாம பேசுறாங்க பைத்தியக்கார பண்றீங்க. எனக்கு புரியல. இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஒருத்த ஐடி போனா போயிட்டு போகுது, வேற ஐடியில வந்து பேசிட்டு போக போறேன். நான் என் போக்குலயே விட்டுருங்க, என் போக்குலயே விட்டுருங்க. வேணாம் வேணாம் கீழே என் ரெக்கார்டிங் வராது. என் ரெக்கார்டிங் வராது. டோல்டு என் ரெக்கார்டிங் வராது. என் ரெக்கார்டிங் வந்ததுன்னா பிளாக் பண்றோட மொத்த ஹிஸ்டரி கலரை விட்டுருவேன். என் ரெக்கார்டிங் வராது, பிரச்சனை இல்ல. இல்ல ரெக்கார்டிங்காக சொல்ல நம்ம அப்படி பேசாத. இல்ல நான் ஈவினிங் விஜிலாண்டி ஸ்பேஸ்ல போமா நான் இருந்தேன். ஓகேவா? நான் வந்து அதுல உட்காந்துட்டு இருந்தேன். அவன் மேல ஏறி எதுவுமே பேசல. ஓகேவா? அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான். நான் என்ன சொல்றேன்னா டிஎம்கேவோட கோர் ஃபாலோவர்ஸோட ஸ்பேஸ்ல நான் உட்காந்துருக்கேன். நான் அட்டன் பண்ணிருக்கேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க யாரும் இப்படி கிடையாது. இன்னைக்கு எவனோ பிர்லான்ற ஒருத்தன், பிர்லா, அப்புறம் அவன் யாரு பேரு ரெமோ, இவனெல்லாம் உட்காந்து டிஎம்கேன்ற பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இத வேகனர் ஃபேன் நீங்கெல்லாம் இதை கேக்குறீங்களான்னு தெரியல. உனக்கு நல்லா தெரியும் நான் டிஎம்கேல இருந்தா வந்திருக்கேன்னு. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க உட்காந்து. சீரியஸா சொல்ற பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்குலாம் ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி பூமர் தாய்வலிங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் உட்காந்துட்டு இருக்கானுங்க உட்காந்து. அப்படி பேசாதே செந்தில். பாத்துட்டு விடு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் ஊர்ல ஒரு 60-70 வயசுல கொடி கட்ட திமுக காரணம் இவனுங்க இந்த மாதிரி பேசி ஓட்ட உடைக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்க, கோடால எடுத்து குறவாலையே போட்டுருவானுங்க. ஏன்னா அவனுங்க பிச்சை எடுக்கிறானுங்க. ஒரு அவனுக்கு பிரச்சனை இப்ப ஸ்டாலினோ உதயநிதியோ டிஆர்பி பிரச்சனோ கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை வந்து பொண்ணு பேருனா மரியா ஜூலியாவா? ஜூலி தான் பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு அவங்க ரொம்ப நான் ஈவினிங் ஃபுல்லா உட்காந்துட்டு தான் வந்திருக்கேன் ஸ்பேஸ்ல. அவங்க ரொம்ப பொங்குறது ஜூலிக்கு. டேய் திமுக வந்து ஒரு தனிப்பட்ட பர்சனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கழகம் கிடையாதுடா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க தலைமைக்கு வந்து நீங்க விசுவாசம் காட்டுறீங்கன்னா ஆட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இப்ப நாங்க வந்து தலைமைக்கு விசுவாசம் காட்டுறோம். நீங்களும் தலைமைக்கு உதயநிதி காட்டுங்க, இன்பநிதி காட்டுங்க, ஸ்டாலின் காட்டுங்க, பிரச்சனை கிடையாது. செயல்பாடுகள் மேல எனக்கு அதிருப்தியா இருக்குங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்க. நாளைக்கு அருண்ராஜ் காமராஜ் அட்டாக் பண்ணி கிட்னி எடுக்க சொல்லுவோம் மறுபடியும். கட்சியோட செயல்பாடு ஜூலி யாரு கட்சியில? ஜூலி என்ன பொறுப்புல இருக்கா எனக்கு புரியல. நீங்க எதுக்கு உட்காந்து ஜூலிக்கு ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மினர்வா வந்து பேசினதுல பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கே தவிர அந்த பொண்ணு எக்காரத்து கொண்டும் உதயநிதியை விட்டு விடணும்னா அவர் பேசுறது தப்பு தாங்க. அவர் பேசிருக்க கூடாதுன்ற டோன் தான் இருந்தே தவிர ஒட்டுமொத்தமா உதயநிதியை விட்டு விடுங்கள. நீங்க உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு மிதிக்கிறன்ற பேர்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் மினர்வா வந்து நான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஜூலி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அந்த அம்மா எப்படின்றது. மினர்வாவையும் ஜூலியும் கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மினர்வா வந்து கட்சிக்கு விசுவாசமா இருக்கு. ஜூலி வந்து பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காக உள்ள உட்காந்துட்டு இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு சீரியஸா புரியல. விஜிலாண்டி இன்னைக்கு மேல போய் ஏறி பேசும்போது அவனுக்கு அவ்வளவு ட்ரிகர் ஆகும். நீ என்ன மினர்வாக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வர? நீ என்ன மினர்வாக்காக சம்பூத்தி? டேய் அந்த பொண்ணு உண்மையிலே கட்சிக்கு விசுவாசமா இருக்குடா. அதை புரிஞ்சுக்கோங்கடா.
ஜூலி வந்து உங்களை எல்லாம் மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆகாவளி தற்கொலைகளை பாத்துருக்கீங்க. இல்ல இல்ல டோல்டு அந்த பொண்ணு எங்கேயுமே கட்சியை விட்டு விடுவாது டோல்டு. எவ்வளவு வேணா பேச அந்த பொண்ணு டிபேட் பண்ணு. எப்படி இருந்தாலும் ஒரு டிபேட்ல வந்து அந்த பொண்ணு எப்படி இருந்து நிப்பாட்டணும்னா நீங்க பேசணும் தப்பு நாங்க பேசணும் தப்பு இப்படிதான் கொண்டு நிப்பாட்டும் அந்த பொண்ணு. அவனுங்க ரூட்ல போட்டு விடுங்க. இல்ல 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 இதுல பேசி அவனை விக்ரமே இதுல பேசி அவனை விக்ரமே நீங்க மினர்வாக்காவா பேசணும்னா பேசிதான் ஆகணும். ஏன்னா இவனுக்கு ரொம்ப பேசுறாங்க இன்னைக்கு. நானு விஜிலாண்டி பேசி முடிக்கும் போது நான் உட்காந்துட்டு இருக்கேன். சாரி ஃபார் திஸ் வேர்டு. செந்தில் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். ஒன்னே ஒண்ணு இவ்வளவு நாளா என்ன கடிக்கிறானுங்களே, என்னையாவது மேல ஏறி வந்து விஜிலாண்டியே ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருப்ப நீ. இல்ல விஜிலாண்டி நீ பேசிட்டு கீழே இறங்க தெரியுமா, அவனை இறக்கிடலாம் தெரியுமா, அப்படிதான் சொன்னானுங்க. போயா அந்த பொண்ணுக்கு குண்டி கறி விடுனானுங்க. இல்ல அதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தான். அதை நீங்க சொல்லாம அவ்வளவு கேவலமான ஒரு விளக்கம் கொடுத்தான். சிரிக்கிறான். நல்லா இருக்கு போல காமெடி. உண்மையாவே அதை சொன்னானுங்க. கோட்டே நீ கொஞ்சம் நன்மையா இருக்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் டிஎம்லயே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு நல்லா தெரியும். இவங்க பண்றது வந்து அரசியலே கிடையாது கோட்டே. இவனுங்க பண்றது வந்து பர்சனலா அந்த ஜூலி பொண்ணுக்கு வந்து சாமரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நான் டிஆர்பி ராஜாக்கே சாமரம் பேசினா தப்புன்னு தான் சொல்லுவேன். உங்க விசுவாசம் வந்து தலைமை கிட்ட மட்டும் தான் இருக்கணும். டிஆர்பி ராஜா நீங்க போக கூடாது. என்னோட பாயிண்ட் அவ்வளவுதான். நீங்க வந்து ஸ்டாலினுக்கு வந்து விசுவாசமா இருங்க, உதயநிதி விசுவாசமா இருங்க, இன் சம் எக்ஸ்டென்ட் வந்து இன்பநிதி கூட விசுவாசமா இருங்க. அது வந்து கட்சி ரிலேட்டடா போயிடும். ஆனா அவனுங்க திரும்புறதுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. திரும்பி இல்ல ரொம்ப பேசுறானுங்க. அவனுங்க ரொம்ப பேசுறானுங்க. இன்னைக்கு விஜிலாண்டி மேல ஏற்றி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப பேசுறானுங்க. அவனுங்க லிட்டரலா இந்த வேர்டை மென்ஷன் பண்ணா போய் அந்த அவளுக்கு குண்டின்ற வேர்டை மென்ஷன் பண்ணாங்க. ரெக்கார்டிங் போடல, ரெக்கார்டிங் கொடுத்தானுங்க. சொல்லி அவனுக்கு சொன்னது திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. சொல்லிட்டான் செந்தில். அப்ப கூட ஏதாவது கோவத்துல சொல்லிட்டான்னு நான் ரெண்டாவது வாட்டி போய் கேட்கும் போது எப்படா இப்படி சொல்லுவேன், உங்க பொண்ணு எப்படி அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், ஜஸ்டிஃபை பண்றானே தவிர நான் பண்ணது அபியூஸ்னு ஒத்துக்கல. அவன் அப்பாலஜைஸும் பண்றான். அந்த பொண்ணு வந்து மேக்ஸிமம் போராடிச்சியா உதயநிதியை விட்டு விட கூடாதுன்னு நான் ஓப்பனா கவர் பண்றேன். மேக்ஸிமம் அந்த பொண்ணு வந்து உதயநிதி எக்காரத கூட விட்டு கூட்ட கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடிச்சு அந்த பொண்ணு. நான் வந்து ஸ்மைலி போட்டது விஜிலாண்டே சொன்ன பாயிண்ட்டுக்கு. செந்தில் இவ்வளவு நாளா கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தியே, நான் அடி வாங்கும் போது வந்தியான்னு கேட்டதுக்கு நான் ஸ்மைலி போட்டேன். அவ்வளவுதான். இல்லையா கோட்டே அவனுங்க பண்ணது தப்பு கோட்டே. அவனுங்க பண்ணது ரொம்ப தப்பு கோட்டே. இன்னைக்கு அந்த பொண்ணு இந்த இதோட எந்த ஹிஸ்டரியுமே தெரியாது உண்மையா. இப்போ இங்க நடக்கிறது இப்பதான் நான் வந்து போய் ஒரு ரெக்கார்டிங்கா கேட்டு என்ன நடக்குதுன்னு ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸா 2 நாளா நான் இல்ல. சரி கோட்டே, நான் ஒண்ணு கேக்குறேன் கோட்டே, ஒரு நிமிஷம். ஜூலிய பத்தி பேசுறதுனால டிஎம்கே வந்து டிகிரேட் பண்ற மாதிரி எந்த விதத்துல மாறும்? எனக்கு அது பதில் சொல்லு. ஜூலி அதாவது ஜூலி டிஎம்கேல தானே இருக்காங்க. அவங்கள பத்தி யார் பேசினா? யார் எத்தனை வருஷத்துக்கு கோட்டே நல்லா தெரியும். நான் எங்க வந்தேன்னு எத்தனை வருஷத்துக்குள்ள ஜூலி டிஎம்கே இருந்தா அது சொல்லு. எனக்கு இப்பதான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இப்போ மினர்வான்ற பொண்ணு ரொம்ப வருஷமா டிஎம்கேல 1 இயரா கூட கிடையாது, 6 மாசம் ஸ்பேசஸ்ல பேச ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் தான். கம்பேர் டு ஜூலி, மினர்வா அந்த பொண்ணு நேற்று ரொம்ப போராடிச்சியா. எக்காரத்தை கொண்டு உதவியை விட்டு கொட்டுற கூடாது, எதையாவது ஒண்ணு பேசியாவது மேல கொண்டு வரணும்னு சொல்லி அந்த பொண்ணை போராடிச்சு. இன்னைக்கு உனக்கு ஸ்பேஸ் எதுக்குமா போட்டிருக்கானுங்க, பிர்லா ஸ்பேஸ். ஜூலிக்கு நீதி வாங்க, நாட் ஃபார் உதயநிதி, நாட் ஃபார் ஸ்டாலின். ரொம்ப தப்பா இருக்கா. நீங்க ஒருத்தனோட பர்சனலா வந்து அவங்களோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக இருக்கிற எல்லாரையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு இது.
சொல்றேன், நீ ஜூலில மேல ஏத்தி பேசினா இருக்கிறதும் இல்லாம போயிடும். அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த 5 வருஷம் ஜெயிக்கணும். எங்கிற பேர்ல பெண்கள் அவ்வளவு ஆபாசமா கெட்டாத பேசிட்டு இருக்கானுங்க. இதுக்கு அவன் என் ப்ரொஃபைல்ல இருக்க திருக்குறளை படிச்சு பார்த்துட்டு இது எந்த இடத்துல வருதுன்னு கேக்குறான்டா. நவீன இல்ல நவீன, இவனு நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தேன். இவங்க எல்லாம் நான் பார்த்ததே இல்லை நவீன. இந்த பிர்லா, இந்த இன்னொருத்தர் இருக்கான, அவன் பேர் என்னது, ஐயோ மறந்துட்டு ரெமோ, இவங்க எல்லாம் டிஎம்கேல பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஐயா பிரில்லா ப்ரோ ரஜினி வந்துட்டு போறான் ப்ரோ. ரஜினி வந்துட்டு போறான் ப்ரோ. செந்தில் ப்ரோ, பிரில்லா ரஜினி இது இவங்க பிரில்லா, அப்புறம் வந்து இவர் இருக்காருல்ல ரெமோ, அவங்க எல்லாம் வந்து ஆகாசம் வந்து அவரை நான் இப்பதான் பாக்குறேன். அவர் வேற ஐடியில இருந்தாரா அப்படின்றது எனக்கு தெரியாதுயா உண்மையே. ஆனா வந்து ரெமோவும் பிரில்லாவும் ஆரம்பத்துல இருந்தே இருக்காங்க. அதாவது 2021 திமுக ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 100 hours ஸ்பேஸ் போட்டாங்களா, அதெல்லாம் ரெமோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஆக்டிவா கிடையாது. இப்ப எலெக்ஷன் தோத்த உடனே மறுபடியும் அவனுங்க பேசுற வே ஆஃப் ஸ்பீச் வந்து நீ யோசிச்சு பாரு. அது வந்து நீ எப்படி நீ கொண்டு போய் சேர்ப்ப, எனக்கு புரியல, சீரியஸாவே புரியல. நான் இன்னைக்கு ஸ்பேஸுக்கு வந்து பார்த்தா ஒரே ரெண்டு சைடும் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரே ஒரு ரெக்கார்டிங் மட்டும் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன், அத மட்டும் நீ கேளு. நீ எனக்கு அனுப்பு. அவங்களை எப்படி கோட்டை நான் உனக்கு கேக்குறேன், அவ ரெமோனா அவ்வளவு பெரிய புளுத்தியா பேசல ஏறி ஒருத்தா குண்டி கிண்டின்னு பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஓப்பனா சொல்றேன், 2 வருஷம் முன்னாடி வந்து நான் டிஎம்கே வந்து டிவிக்கு மாறினேன். 2023 வரைக்கும் என்ன எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்க ஸ்பேஸ்ல இருக்க பிளாக் பேத்தர் முதல் கொண்டு அவனுக்கு யூஸ் பண்ண வார்த்தை தான். நான் புதுசால யூஸ் பண்ணல. ஒரு ஸ்பேஸ போட்டு விஜிலாண்டி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அவன் உட்காந்து குண்டின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணை வச்சு. என்னையா ஸ்பீச் இதெல்லாம்? இருந்தாலும் அவன் பேசிட்டான், நீ பேசாத. அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லையா? எனக்கு அந்த மயிர் எல்லாம் கிடையாது. எனக்கு நான் அவனுக்கு கிட்டதான் வந்திருக்கேன். எனக்கு அவனுக்கு என்னையும் அவனுக்கு நல்லா தெரியுங்கயா. எனக்கு புரியல, நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க? கட்சிக்கு விசுவாசமா இருக்கீங்களா, கட்சியில இருக்க ஒரு பர்சனுக்கு விசுவாசமா இருக்கீங்களா? அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க. பெண்ணிங்கிற பேர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, அத பத்தி பேசுங்க. நவீன அந்த வேர்டை யூஸ் பண்ண விடாத. வெஞ்சருக்கு டோல் இருந்துட்டு அந்த வீடியோவை பிரைவேட்டா அனுப்பட்டும், ஓகேவா? அது வெஞ்சர் பாத்துட்டோம். அந்த வேர்டை திருப்பி யூஸ் பண்ணாதயா செந்தில், தயவு செய்து. அவங்க பேரை குறிப்பிடாதீங்க. நவீன எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நவீன. நான் அவனுக்கு கூட தான் வந்திருக்கேன். என்னைய பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். நான் யூஸ் பண்ணனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணா திருப்பி அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், அது வேண்டாம், அவ்வளவுதான். அந்த வேர்டை விடுங்க. நான் எக்காரத்தை கொண்டும் அந்த பொண்ணு பேரை நான் இங்க மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏற்கனவே ஹர்ட்டா இருக்கும், சரியா? இப்ப எல்லாம் ஒருத்தன் பேசுறானு திரும்ப திரும்ப அவங்க வேர்டு யூஸ் பேரு யாருதையா கேட்பீங்க? விஜிலாண்டி கேட்க போனதுதான் இந்த வேர்டை யூஸ் பண்ணி கீழே யாருதான் போய் கேட்பீங்க? சி நான் ஓப்பனா நேத்து நைட்டு அந்த அந்த பொண்ணு எக்காரத்தை கொண்டு டிஎம்கே விட்டே கொடுக்கலையா? உதயநிதிக்கு லிட்டரலா சொல்றேன், பிளாங்கா சப்போர்ட் பண்ணிச்சு அந்த பொண்ணு. கண்மூடி திறமை செந்தில் ப்ரோ வேணாம் நம்ம அப்புறம் டிஎம்ல பேசணும். இது விஜிலாண்டி பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசணும்னு நினைச்சேன். செந்தில் ப்ரோ ஒரு நிமிஷம் அவனுக்கு வழி நீ சொல்லாத. வேணும்னா அவனுக்கு தேடிட்டோம். ஆமா வேணும்னா அவன் தேடிட்டோம். அமைதியா இரு. இது நம்மளுக்கு அவனுக்கு நல்ல எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. விஜிலாண்டி ஏறி பேசி விஜிலாண்டியும் அசிங்கப்படுத்தி கீழே இருக்கிறானுங்க.
அது விடு, அது நம்ம பேசலாம், இன்னொன்னு அது நம்ம சொல்றேன்டா. பேசிக்கலாம். விஜில் அசிங்கப்படுத்தி நம்ம வேணா பேசிக்கலாம், அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா அவனுக்கு போற ரூட் கரெக்டான ரூட்ல போயின்னு இருக்கானுங்க. அவனை திருப்பாத, அமைதியா விட்டுரு. இல்ல விஜில இன்னொன்னு, நீ வந்து போய் செந்தில் போய் உன்னை திட்டது மேல போய் கேட்டாங்க. எத்தனை பல நாள் பேசிருக்கோம், மேல போய் கேட்காமலாம் கிடையாது. எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, கிடைச்ச மைக் கொடுத்தா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கிடைச்சா நான் சும்மா சொன்னேன்டா, வேற பேசி சும்மா சர்க்காசமா சொன்னேன். இங்க வந்து நாங்க டிஸ்கார்ட்ல வந்து எவ்வளவு டெய்லி அதுக்கு மியூட் போடுற. யோ ஒரே விஷயம், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ண கோட்டே, ஹெல்த்தி டிஸ்கஷன் எப்பவுமே நம்ம வந்து பேசிக்கலாம் ஐயா, பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாம் வளர்த்து விட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேன், சல்லி பேச பிரச்சனை கிடையாது. இவங்களை வளர்த்து விடுறதுனால ஐயா செந்தில் ப்ரோ, நான் அவனை எப்படின்னா நாசமா போட்டோம். தப்பு எங்க நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன்டா. வெஞ்சர் இல்லவே இல்ல போல இது. வெஞ்சர் பேசுங்க, வெஞ்சர் பேசுங்க, எல்லாரையும் அமைதிப்படுத்தினீங்க. கருப்பு போன கால் பண்றோம் அதுக்குள்ள விடு. சரி விடுங்க, யாருமே பேர் மென்ஷன் பண்ணாதீங்க இண்டிவிஜுவல் சார். சொல்றேன், எனக்கு வெறுப்பேத்தாது, திருப்பி இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன். செந்தில் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. அவன் ஒழுங்கா பேசுறவங்க இங்க வந்து பேசிக்குவாங்க. அங்க போய் பேசும்போது அபியூஸ் பண்றானா பேசிட்டு போட்டோம். அவனுக்கு கரெக்டான ரூட்ல போயினுறானுங்க. அவரு செம டிரைவரா இல்ல, ஒரு மாசமா செம டிரைவரா. என்னன்னா அவர் பார்த்து வளர்த்த கட்சியை முட்டு சேர்ந்து கொண்டு போறாங்களேன்னு ஒரு இது. பரவாயில்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. என்ன மாதிரியே அவரும் ஒரு நல்ல மனுஷன். கேக்குங்களா? எனக்கு பேர் சப்போர்ட் கேக்குறேன். அன்னைக்கு அந்த அகிலேஷன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானே, எனக்காக யாருன்னா கேட்டீங்களா? அகிலேஷ் யாரு? அகிலேஷ் யாரா? முரட்டு டிஎம்கேக ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்துருந்தான் தெரியுங்களா? 30ஆம் தேதி. என்னாச்சு? ஆக்சுவலா போன் ஸ்விட்ச் ஆஃப் பிரதர். அன்னைக்கு அவன் பேசிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு நைட் ஓகே சாப்பிட்டுருக்காரு போல, ஜாலியா பேசுறது. நம்ம ஸ்பேஸ்ல தான் டிபிடி நீங்க எல்லாரும் இருந்தீங்க தெரியுமா? நான் கூட சொன்னல, விஜிலாண்டி கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் அருண் ப்ரோ. அகிலேஷா? ஓகே ஓகே, அகிலேஷா. என்னாச்சு அதுக்கு? அகிலேஷ் என்னன்னா எனக்கு தெரியல. அகிலேஷ் அவன் கொஞ்சம் இது மனப்பில்ல பண்ணு. நம்ம பசங்க யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டு ஒருத்தனா டேக் பண்ணி நீ ஸ்பேஸ் நடத்தி. இல்ல பிரதர், ஆக்சுவலா இன்னைக்கு எப்படி தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் அப்படி பேச மாட்டாரு, ஆள் பார்த்து தான் பேசுவாரு. இல்ல பிரதர், செந்தில இருக்கிறீங்க, நான் கண்ட்ரோல் பண்றேன். எதுக்கா திருப்பி அடிக்க விடுறீங்க? இல்ல நான் தான் இறக்கி விட்டேன். ஒரு எமோஷனலா இருக்காரியா? இல்ல இல்ல இல்ல, இறக்கி விட்டீங்கன்னா இல்ல தவறா எடுத்துக்க வேணாம், ஒரு எமோஷனலா இருக்காரு. அதையே பேசினா தவறா. யாரு எமோஷனலா இருக்கா? விடுங்க, அது செந்தில் எப்பவுமே இது மாதிரி பேச மாட்டாரு. செந்தில் பேசுறாருன்னா ஏதோ ஹர்ட் ஆயிருக்காரு அவரு. நம்ம ஒரு கட்சியை பார்த்து இது பண்ணோம். நான் சொல்லிக்கிறேன். அதுல ஒண்ணு இல்ல விஜில, அவரு ஒரு 20 வருஷமா அந்த கட்சி கூட டிராவல் பண்ணிட்டாரு. முட்டு சந்தை கூட்டு போய் விட்டுறீங்களேடா பாடுபாடு. எதிர்கட்சியா இருக்கிறதே நான் சந்தோஷப்படுறேன்டா. நீங்க என்னடா கட்சியே இல்லாத மாதிரி அழிச்சிருவீங்க போல. உட்காந்து இது பண்றதெல்லாம் பார்த்து அந்த செம டென்ஷனா உட்காந்துட்டு இவனை வந்து இந்த பிளாக் பேந்தர் பண்றது, விஜய் அபியூஸ் பண்றது, இந்த இதை வச்சு காடு தூக்குறது, எல்லாத்தையும் பத்தி நாள் ட்ரிகரா இருந்தாரு. நீங்க மேல ஏறி மைக் 8 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கு கட்டி விட்டு போயிட்டாரு அவரு. அதியா நானே ஒன்னும் ஃபுல்லா கேட்கல. 2-3 ஆடியோ வந்திருக்கு. ஆனா அதுல இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் கேட்டுதான் முடிவு பண்ண முடியும். சரி, நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன், பாத்துக்க. வெஞ்சர்கிட்ட நான் சொல்லலாம்னு இருந்தேன். வெஞ்சர் நீ இல்லாத போதுதான் பேசினேன், அதனால வெஞ்சர் வச்சுட்டே பேசலான்னு பார்த்தேன். சரி போயிட்டான். உன்னையெல்லாம் அபியூஸ் நினைச்சிட்டு இருந்தா, உன்னையே அபியூஸ் பண்ணிருக்கானுன்னா என்னன்னு சொல்றது? சரி ஓகே, நான் தூங்குறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பை பை. நாளைக்கு மண்டே வரேன். ஓகே ஓகே, நானே கட் பண்றேன்.
பேச போடுறீங்க அப்புறம் கட் பண்றேன்றீங்க, என்னையா அது? இவனுங்க நைட் ஸ்பேஸுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் வேணும்டா போடுறதுக்கு. நானு ஃபிடலி சாம் எல்லாம் உக்காந்து ஆட்ட ஆரம்பிச்சானா அவ்வளவுதான். இரியா எல்மஞ்சோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா ஸ்பேஸ் போடுறா. சம்சீர் இப்ப கட் பண்ணவே இல்லை இன்னும். ஃபுட்பால உருட்டுற மாதிரி உருட்டுவீங்களா? இங்கே இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் விடிய விடிய உருட்டுவீங்க நீங்க. ஒரு 10,000 தடவை ரொனால்டோ, 10,000 தடவை மெஸ்ஸி. இங்க இருந்து அங்க ஒரு உருட்டு, அங்க இருந்து இங்க ஒரு உருட்டு. நீ ஏமால பத்தி பேசலன்னா நம்ம ஆள் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து தூக்குல தூங்கி அடுத்து வரான் ப்ரோ. இங்க சுத்தி அங்க சுத்தி ஃபேஸ் டு ஃபேஸ் வாங்க, விசிலோட ரெடியா இருக்கேன். விசில் அடிக்க வாய்ப்பு கொடுக்குறானா இல்ல விசில் எடுத்து தொண்டைக்குழியில போட்டு முழுங்கிக்கிறீங்களான்னு பாப்போம். ப்ரோ இது கருப்பு மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நேற்று எஜிப்சியன் புண்ணியத்துல ஒரு கேஎஃப்சி கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? மணல ஒரு கேஎஃப்சி வாங்கி கொடுத்தான் எஜிப்சியன் தலகால புரியாம. அது உங்க ஊர்ல எல்லாம் ஹராம் இல்லையா? ஏய் நான் டோல்ட் அது எட்ரா அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நதிக்கு எடுத்து காமிச்சுன்னு பாங்கடா. எட்ரா அவன் பேர்லாம் வைக்காதடா. அவனுங்க ஸ்பேஸ்லயே மதிக்க மாட்டானுங்கடா. அவனை பேசவே விட மாட்டானுங்க. அவன் பேரு அவனை எத்தனை வந்து நீ டைட்டில் போட்டு ஓட்டுற. ரஜினியே மதிக்க மாட்டான். ரஜினி பேரு அவன்டா அவன் எனக்கு யாருன்னு தெரியாதா? ஆடியோவை ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா என்ன திட்டின ஆடியோவை போட்டு ரஜினி ரசிகர்கள் எனக்கு கொலை மிரட்டல் விட்டார்கள் அப்படின்னு போட்டு எல்லாரையும் டாக் பண்ணுவேன். நம்ம பசங்க சரி அரசியலுக்கு வந்துட்டோமே ரஜினியை ஏன் அடிக்கணும்னு நினைச்சிருக்கானுல்ல, அவனுங்களையும் வலிப்பேன். சக அணியில அடிச்சிருக்கானுங்க வாங்கடா அப்படின்னு வலிப்பேன். அதுக்காகவே வச்சிருக்கேன் அந்த ஆடியோ. நான் சுகரா கட் பண்ணி வச்சிருக்கேன். இருடா அது டவுன்லோட் ஆயிருக்கு. இது 10 நிமிஷம் வருது. சரி நண்பர்களே, இது தேராது. நான் போயிட்டு வரேன். குட் நைட். ஓகே, நீங்க உங்களுக்கு ஃபெடரல் போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஃபெடரல் ஸ்பேஸ்ல பேசுங்க. ஹெல்மான் சொன்னா அவரு சம்சர் முந்தி மாதிரி இல்லைங்க. வர்றாரு டக்கு கொஞ்சம் இருக்காரு ஓடிடுறாரு, ஒரு மாதிரி ரொட்டேட்டிங்ல இருக்காப்புல. இல்லாம கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னா டிஸ்கஷன்ல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாரு. அப்புறம் டிஸ்கஷனுக்கே வர்றது இல்லை அவரு. நாங்களாம் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க மாட்டோமா? விஜில் ப்ரோ நீ ஹீரோ ப்ரோ. ஐயா நீ வந்து வேற லீக். உன்னையெல்லாம் இந்த கேம்ல சேர்த்துக்க மாட்டோம் ப்ரோ. ஏன் சொல்றேன்ல, திமுகல நீங்க எப்படி ஆகி போச்சுன்னா தாவேகாவை பத்தி பேசுறது கூட அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. ஆனா விஜிலை பத்தி பேசுறதுக்கு தான் ஸ்பேஸே ஓபன் பண்றாங்க. கட்சியே மறந்துட்டாருங்கயா. அப்படி என்னதான் தலைவா விஜில் ப்ரோ போய் பண்ணிட்டு வந்த? உள்ள போனாலும் ஏத்தாதான் கதறாங்க. இல்ல விஜில் கூட சேர்ந்து போனா எவனையும் ஏத்த மாட்டேங்கிறாங்க. இனி ஆனா நவீனுக்கு மட்டும் பிரிவிலேஜா ஏத்துறானுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த காமெடியை போட்டுறானுங்க, இறக்கிதானுங்க. எனக்கு நவீன் மேல ஏறும் போதெல்லாம் பொறாமையா இருக்கு. நான் ரெக்வஸ்ட் கொடுத்து அப்படியே வச்சுன்னு இருக்கேன். சரி ஓகே, அடுத்தது ஒவ்வொரு பேரா சூஸ் பண்றானுங்க, என்ன இக்னோர் பண்றானுங்க கைஸ். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லிட்டரலா என்னடா இது இப்படி பண்றானுங்க நம்மள, ஏன் நம்மள மட்டும் சேர்த்துக்க மாட்டானுங்க? மேல ஏறணும்னே கேட்டிருக்கணும். அசிங்கப்படுத்துற நீ கூப்பிட்டு வச்சு அப்படின்னு கேட்டிருக்கணும். நல்ல பசங்க தான். அதுல கிஷோர்லாம் பாரு, நான் கிஷோர் கிட்ட என்ன நண்பா அப்படின்னு கேட்டேன். அவன் நானு கிஷோர்லாம் நல்லா பேசியிருக்கோம் ஒரு டைம்ல. அவன்லாம் இப்ப அந்த செட்டு சேர்ந்து இது மாதிரி பண்றான். அவன் டிஎம்கேல இருந்தாலுமே நல்லா பேசுவான் கிஷோர்லாம். இப்பெல்லாம் அதான் எங்க நட்பெல்லாம் பிரிஞ்சு போச்சு. ஏன் பிளாக் பேந்தர் நான் எல்லாமே பாட்டு பாடுவோம் ஸ்பேஸ்ல. அதெல்லாம் என்னத்த சொல்ல. பாட்டுலாம் அருமையா இருக்கும். கேள்விப்பட்டேன். குஜில்முத்து பாட்டுலாம் நல்லா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அது இல்லையா, அது ஏதோ சாதாரணமா பண்ண அதுல இருந்தா என்ன சேர்க்கவே மாட்டானுங்க. அது அவங்களோட ஐடிவிங் ஸ்பேஸ் தான் என்ன ஆக்சுவலா அன்னைக்கு பாடினது. அது ஆமா, அவனுக்கு ஐடிவிங். அதனாலதான் ட்ரிகர் பண்ண வேண்டிய இடத்துல போய் ட்ரிகர் பண்ணிட்டு அந்த நாய்க்கு ஐடிவிங்லாம் இல்ல. அப்ப அன்னைக்கு யார் தெரியுமா இருந்தானுங்க? அந்த அருண் சேலம்லாம் அல்கு மேனா இருக்கான்ல, இப்போ அவன் தான் அருண் சேலம். அவன் என்ன ஐடிவிங் தெரியுமா? பைத்தியக்காரன்
மாவட்ட ஐடி விங்கில போட்டுருப்பாங்களா அவன் தான். நீ வேற ஒருத்தன் அவங்க சொன்னாங்க. கடைசியில பார்த்தா ஐடி விங் இல்லையாமா. எவன் தான்டா ஐடி விங்க? அப்போ அவங்க ஐடி விங்லாம் பேசவே மாட்டானுங்க. நாளைக்கு எழுதி எடுத்து கொடுக்குறேன் பாரு, ஒருத்தரும் பேச மாட்டான். ஏன் ப்ரோ டிவிக்கு ஐடி விங் போட்டா மட்டும் நியூஸ்ல வருது, அவங்க ஐடி விங் போட்டா நியூஸ்ல வர மாட்டாங்குது. சரி நம்ம அவனுக்கு ஐடி விங்க விடு, நம்ம ஐடி விங் யாரா? எனக்கு நாஞ்சில் சம்பத் மேலதான் டவுட்டா இருக்கு. இரியா ஒரே நிமிஷம், நான் போனதுக்கு அப்புறம் ஏதோ நான் டிஸ்கஷனுக்கே வரது இல்லைன்னு அவதூறு பரப்புனீங்களாமே. ஃபெடல் இல்ல ப்ரோ, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி எதுவும் எந்த டிஸ்கஷன்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றீங்க. இல்ல அதுக்கு சம்சயம் நான் ஒண்ணு சொன்னேன், அவருக்கு வேலை அதிகமா இருக்கு, சுத்திட்டே இருக்காரு, அதனால சொல்லிட்டேன். பாருங்க, நான் வந்து டிவிக்குள்ளேயே பை வச்சிருக்கேன். நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு வந்து நீங்க வந்து திரையில் நீங்க ப்ரோ அந்த அளவுக்கு இங்க யாரும் பேச போறது இல்ல. வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்மன்ஷோ அடிங்க. 4 டைம் எல்மன்ஷோ. 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அது எல்மன்ஷோ கிடையாது. சம்சீர் ப்ரோ காட்டி கொடுத்துட்டு வரேன் டேஸ்ல. எல்மன்ஷோ இல்ல ப்ரோ, நான் நேற்றுக்கு உங்களை இந்த நைட் ஸ்பேஸ்ல ஒண்ணு பார்த்தோம். நீங்க போயிட்டீங்க, வந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. நீங்க அந்த டிஸ்கஷன் வந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மறுபடியுமா? மீண்டுமா? ஐயா இல்லைங்க ஐயா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த அரசியலே பேசிட்டு இருக்கீங்க, முடியலையா ப்ரோ? இது வந்து ஒரு நீ வந்து வெறும் பொலிட்டிக்கலா பாக்காதையா. அவர் பேசுனது வந்து இல்ல நம்ம பையன் ஒருத்தர் டிஎம்ல, இன்னுமாடா நீங்க பொலிட்டிக்கல விடல, காலையில இருந்து பேசிட்டே இருக்கீங்க. அன்பை விதைப்போம். ஆனா நம்ம ஆட்கள் மாதிரி, அதாவது தோசை எங்கிட்டு போட்டா ஒரு மாதிரி தோசையை பரட்டி போட்டோன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ டைட்டில் போட்டு ஸ்பேஸ் அவுட் பண்ணாங்க. இப்ப அப்படியே டைட்டில் பாருங்க மேல. அரை மணி நேரம் திமுக புதைப்போமானுங்க, அப்புறம் திடீர்னு அன்பை விதைப்போமானுங்க. மோசமான ஆளியா ப்ரோ? இல்ல அந்த ரெக்கார்டை கேட்டுருக்கேன். அதே மாதிரி சொன்னா டிவி கேட்கறதுல அறுத்துருவோம்னு சொன்னேன், அதுக்காக தான் போட்டேன். நாய் மேல வர மாட்டேங்கிறாங்க, கீழே உட்காந்து, இன்னும் கீழே தான் உட்காந்துருக்கேன். அடுத்த பெரிய ஐடியா இருக்கு, டேக் பண்ணா ரஜினி, கமல், ஸ்டாலின், இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடியா டேக் பண்ணா, சின்ன பிள்ளை கொண்டு வரதா. அவங்க குரூப்ல பேசுறாங்கல்ல ப்ரோ, டோல்டு ப்ரோ எல்லாம் அந்த குரூப்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அந்த ஐடிவிங்கள, மேல வாங்கடாங்கிறாங்க. ஆனா ஏத்தவே மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் நிறைய ரெக்கார்டிங் நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க, கேட்கற கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸ்பேஸ் எல்லாம் கட் பண்ணினாதான் கேட்டு வந்து கண்டென்ட்டோட பேச முடியும். என்ன ஃபிடல் காஸ்ட் ஆர்டர் போடுங்க. இல்ல இப்ப நீங்க எல்மன் ஷோ ஸ்பேஸ் போட போறான், அதனால இப்ப கட் பண்ண சொல்றாருங்க. சம்சே கட்டா கட் பண்ண நான் சொல்லுவேன். நான் டோல்டேன்னா நீங்க அப்படிதான் சொல்லாதீங்க. டோல் இப்படிதான் பாயில கட் பண்ணிட்டு போயிருவான், வேலை இருக்குன்னா. நீங்க நம்பாதீங்க ப்ரோ அவரை. நீங்க என்னன்னா திட்டுங்க, அவர் கேட்டுப்பாரு. இஸ்கரா வேற வராது, சூர்யா ரசிகர் கொண்ட தலைவர். அவர் ஸ்பேஸ் ஓபன் பண்ணுவாரு, அப்புறம் பேசிட்டே இருக்கல, ரைட்டுங்க எனக்கு வேலை இருக்கு போயிட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இஸ்கரா தான் இங்க பிரிவிலேஜான ஆளு. கடப்பாறை, கொக்கின்னு எல்லா ஸ்பேஸ்லயும் இஸ்கரா வந்தா ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. நேத்து இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே இஸ்கரா தான். ப்ராமினன்ட் இப்ப உங்களை கேட்டாங்களா? ஏன் உங்களுக்கு இந்த வேலை? புரோட்டோகால் மாதிரி ப்ராமினன்ட் என்னன்னே தெரியல. ப்ராமினன்ட் சொல்ல வராம பர்மனன்ட்ங்கறான் பிர்லா வர. ஒட்டுமொத்த சந்து உலகத்தையே சீமண்ணை ஊத்தி கொடுத்து இருக்கீங்க தோழர். பெட்ரோல்லாம் கூட பக்கன அணைஞ்சிரும். இந்த சீமண்ணை என்னன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, புகை வந்துகிட்டே இருக்கு. சரி சம்சேர், எனக்கு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போங்க. ஆணவ படுகொலை தெரியும், அது என்ன ஆவண படுகொலைங்கிறானுங்க, அது என்ன, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா தமிழ்ல? அவனுங்க பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது சம்சி தோழர். அவனுங்க பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இஸ்கரா தோழர் வந்து நேற்று நைட்டு ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. இன்னைக்கு பூரா பஞ்சாயத்து ஆகுது. என்ன நடத்திட்டு இருக்கீங்க இஸ்கரா? எனக்கு புரியல. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, சரி பாவம் ஒருத்தவங்களை மாட்டி விட்டுட்டு போகணுமே, அவங்களை காப்பாத்துவோம் அப்படின்ற எண்ணமே இல்லை இஸ்கரா. உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இஸ்கரா. இஸ்கரா நீங்க ஏறி பேசி இருக்கணும் எனக்கு பதிலா, தெரியுமா? பாவம் ஒருத்தவங்களை மாட்டி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. என்ன இஸ்கரா தோழர் நீங்க?
நான் உங்களுக்காக தான் மேல வந்தேன். கூட இன்னைக்கு நான் பரவாயில்ல, ஃபேமிலி பாவம் ஒரு டைம்ல பெண் இருந்தேன். தோழர். இல்ல இன்னைக்கு ஃபுல் ஃபேமிலி டைம்ல இருந்தேன். உங்க பார்த்தோட இஸ்கராங்கிற ஐடியா பார்த்தோட தான் நான் நியாயத்தை கேட்டு போனேன். சம்சித்தோட நியாயத்தை கேட்டு சொல்லுங்க எனக்கு முதல்ல. நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சாரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டேங்க. எனக்கு நானும் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போனேன். பாத்தியா ப்ரோ, கொளுத்தி விட்டுட்டு வந்து பாத்துட்டு போறேன்னு வந்து பாத்துட்டு போறேன், சாரி கேட்டுட்டாரு. நல்லா எரியுதா, எரியறது கொஞ்சம் கம்மியானா ஃபியூல் போடலாம்னு பாத்துருக்காரு. பட் ஆனா நல்லா தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதனால கண்டுக்காம போயிட்டாரு. அதுல என்னென்ன பேச்சு வாங்குறாங்க எல்லாரும். இஸ்கரா தோழர் என்ன இஸ்கரா தோழர் நீங்க? ஆனா தோக்கி விட்டு போயிருக்காரு. ஆமா, எனக்கு டிஎம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் சம்சி தோழர். இவரு பிர்லாக்கு டிஎம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். நீங்க பேசுங்க ரெமோ, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இஸ்கரா தோழர்? ஏங்க அதே ப்ராமினன்ட் எதுவும் உங்ககிட்ட இருந்து தான் கேட்டேன். நானு அந்த சித்து போட்டாருன்னு சொல்லி கேட்டேன். சித்து என்ன ஒருத்தவங்க எல்லாருக்கிட்டா அதே அந்த நோக்கத்துல தாங்க எங்கேயும் கேட்டேன். வித்தியாசமா எதுவும் கேட்கல. உள்ளுக்குள்ள போய் பாத்துட்டு வர்றேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு எஸ்கே, அவர் ராஜிதி தோழரு, அப்புறம் இஸ்கரா, இவங்க 3 பேரும் பிளாக் பேந்தரோட ஒரு அண்டர் டீலிங்ல போய் மினர்வாக்கு எதிராக வந்து வேலை செஞ்சிருக்காங்களான்னு தோணுது. இல்ல அப்படி எனக்கு தோணல. இருந்தாலும் இன்னைக்கு கல்லஞ்சுக்காரர் மாதிரி இருந்துட்டாரு சம்சி தோழர். அதுதான் எனக்கு கொஞ்சம் எஸ்கே கூட ஸ்பேஸ் போட்டாரு. டேய் நாங்க தான்டா போட்டா வந்து எங்க கிட்ட பேசுங்கடான்னு. சம்சீர் படி அந்த பேர் யூஸ் பண்ணாங்க. அவங்க பேரை வேணாம் அப்படின்னு இது ஃபுல்லா அதே பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நியாயம் தானே பேசுறோம், அதனால தப்பு கிடையாது. தப்பா பேசினாதான் தப்பு. அவங்களுக்காக தானே பேசுறோம், அதனால ஒண்ணும் இல்ல. இஸ்கரா சொல்லுங்க, என்ன 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 அடுத்து என்ன நாளைக்கு கேட்டுருவோமா, தட்டி கேட்டுருவோமா அதெல்லாம்? நாளைக்கு பகல்ல ஃப்ரீயா இருப்பேன். ஆமா, நாளைக்கு நம்ம ஸ்பேஸ் நீங்க இப்போ ஹோஸ்ட் பண்றீங்க, நம்ம தட்டி கேட்டு நியாயத்தை வாங்கி கொடுக்குறோம் கண்டிப்பா. என்ன சொல்றீங்க? இது அநியாயம் இஸ்கரா. ஃப்ரீயா இருந்தாதான் போராட்டம் பண்ணாருங்கிறீங்க. ப்ரோ இது கெரசினை தவிர வேற எதுவும் ஊத்துனா அதிகமா பெட்ரோல் தீருமா, அது வழி ஒன்றாரு இவரு. படத்துக்கு போயிட்டீங்களா இஸ்கரா தோழர் ஃபேமிலியோட? இல்ல பர்சனல் ஒர்க் ஃபுல்லா. இப்ப நம்ம சிங்கப்பூர் தாத்தா ஒரு 10 பாயிண்ட் வச்சு போடுவார் பாரு, மறுபடியும் அடுத்த 10வது பாயிண்ட்ல நான் முட்டை தோசை ஆர்டர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு படுக்க போறேன். நாளைக்கு டியூட்டி இருக்கு. பாத்தியா, எல்லாம் இந்த தொழில் இடத்துல ஃப்ரீயா இருக்கும் போதே வந்து பேசுறானுங்க. நம்மதான் தொழிலா வச்சிருக்கோம். இல்லடா, நம்மலாம் வந்து உழைச்சு குடும்பத்தை காப்பாத்துறோம். கலோபரம் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இந்த சந்து உலகமே இவ்வளவு பெரிய கலோபரம் நடந்துகிட்டு இருக்கு. சேமான ஒரு பீஸ பாத்தீங்களா யாராவது? அவர் இன்னைக்கு லீவு, வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இன்னைக்கு லீவு அவருக்கு. காலையில இருந்து நாங்க 2 பேரும் எவ்வளவு அழகா லிசனர்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சம்சித்தோட ஜாலியா உட்கார்ந்து கேக்குறது என்ஜாய்மெண்டா இருக்கு. என்ன முரளி தோழர்? எனக்கு அபியூஸ் கூட பிரச்சனை இல்ல. அபியூஸ் என்ஜாய்மெண்ட் இல்ல சம்சி தோழர். பாத்தி பைத்திய மாதிரி கத்திக்கிறானுங்க பாருங்க, அது ஜாலியா இருக்கு. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு தெரிஞ்சு முக ஸ்டாலின்ல நம்ம எத்தனை வாட்டி எக்ஸ்எம்எல்ஏ இருப்போம். அதுக்கும் கூட இவ்வளவு பொங்குனது இல்ல. நேத்து பிளாக் பேந்தரா வந்து ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லிட்டோம். அதுக்கு பாரு ஒட்டுமொத்த திமுக எக்கோ சிஸ்டமே ஆடிச்சு போயிருச்சுப்பா. பிளாக் பேந்தர் திமுகவுக்கு தலைவரா தகுதியா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரூஃப் எடுத்து போட சொன்னாங்கல்ல, அதுல புலி போட்டோ போட்டு பிளாக் பேந்தர் சங்கி ஆர்எஸ்எஸ் சங்கி இதான் ப்ரூஃப் ஒரு திமுக காரனே போடுறேன். டேய் நாங்க போட்டோ வச்சிருக்கேன்டா, எடுத்து போட்டோம்னா தாங்க மாட்டேங்கிறாங்க. போட்டோ என்ன, நான் வீடியோவே போட்டேன். நல்லா பாரியா, வீடியோல இருப்பாயா பிளாக் பேந்தர்? வீடியோலயா? இரு போடுறேன் பாரு. Because you are doing it. So all surprising. Good job. Talk to me more formally. வேலை பாருங்க, பிளாக் பேந்தர் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்துட்டு இருக்க வீடியோ போட்டுருப்பேன். இல்ல எங்க 2 பேரும் தேடிங்களே, இன்னொருத்தன் அன்புன்னு இருந்தான், அவனை யாருமே தெரியல. அவனும் பாவம் லிசனர்லயே தான் உட்காந்துருக்கான் காலைல இருந்து. நண்பர்களே பாருங்க, வீடியோ இருக்கா? அதான் பிளாக் பேந்தர் ஆர்எஸ்எஸ் அன்பு. அப்ப கூட உன்னை கேட்க மாட்டாங்க, நீ மேல வந்து சொல்லு என்ன. அன்பு வந்தானா வந்து அருவ போடுவான். ஆனாலும் கீழே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். சம்சித்தோட நான் இங்கதான் பேசவே இல்லை, நீங்க வேற அது ஒரு வீடியோன்னு வேற சொல்லிட்டு வரீங்க. நான் போட்டோஸ் கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஸ்பேஸ்ல போட்டோ சர்க்குலேட் ஆச்சா? அந்த போட்டோவே இந்த வீடியோல இருக்கவனையும் பாருங்க, நல்லா உத்து பாருங்க. ஆன்லைன் பேங்கிங் ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்லுச்சு.
சரியா இது மட்டும் உள்ள வயசு இல்லையா சட்டியா சட்டி வச்சிருக்க உள்ளதான் மியூட் போடியா, அவர் அங்க பேசிட்டு இருக்காருயா. மியூட் போடியா, அவருக்கு அங்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காருயா. மியூட் போடாலும் எடுத்து விடுறாருயா. ஓகே ஓகே, அங்க ஏதோ பேசிட்டு இருந்தாரு. சட்னியே சாம்பாரான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, அடுத்து இல்ல மினர்வாவும் ஜூலியும் வந்து பேசி சமாதானமா போங்க. அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஒரு டிஎம்கேவோட ஒரு பெண் தோழர் ஹேண்டில் ஒன்று போட்டிருக்கு. உடனே அடுத்த ஆஃப் பாயில அதை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை கவனிச்சிங்களா? அது யாரு பேரை நான் டிஎம் பண்றேன். ஓகே ஓகே, அதுவும் பார்த்தேன் நான் அந்த அவங்க எல்லாரையும் போட்டு அடிப்பானுங்க. செந்தில் பாலாஜி தப்பு. ஒரு நிமிஷம் இரியா அப்பா. செந்தில் பாலாஜி தப்பிச்சு ஓடிட்டாங்கிறத நீங்க பேசக்கூடாது. அதுக்காக அவங்க என்ன வேணா பேசி கிடப்பானுங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க தோழர்களே. நீங்க பாடி செந்தில் பாலாஜி எங்க தலைமன்னார்னு தேட ஆரம்பிங்க. அந்த வேலையை பாருங்க. ஆமா, அடுத்து அதை தேடுங்க. நீங்க இவனுங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா செந்தில் பாலாஜி தப்பிச்சிருவான். பாத்துக்கோங்க தோழர்களே. அவ்வளவு மேலேயே டைட்டில் போடலாம், செந்தில் பாலாஜி. நீங்க செந்தில் பாலாஜி தேடுங்க. நான் நாளைக்கு காலையில வரேன் தோழர்களே. ஒரு ப்ராமினன்டான எம்எல்ஏ எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, அவரை கூட உங்களால தேடி வச்சு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் நீங்க வந்து புரியல. அதேதான் நாங்களும் சொன்னோம். ஸ்ரீநகர்ல பட்டாபட்டி போட்டுட்டு எங்கால சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்பயே உங்களால கண்டுபிடிக்க முடியல. திமுக ஆட்சியில இருந்தப்போ கண்டிஷன் என்ன நியூஸ் கார்டு போட்டுட்டு இருந்தீங்க 15-20 நாளா. தலைமறைவு தானே போட்டுட்டு இருந்தீங்க புஷி ஆனந்த. இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன், இஸ்கரா தோழர் அவர் எங்கேயா போய் ஓடி ஒளிஞ்சதுக்குலாம் நாங்க போய் ரிஸ்க் எடுத்து பெட்ரோல் போட்டுலாம் தேட முடியாது. கவர்மெண்ட் காசுலாம் வேஸ்ட் பண்ண முடியாது. வந்து இல்ல டைம் இஸ்கரா தோழர் தலைமறைவானவங்க பர்மனண்டாவே தலைமறை வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி பாருங்க தோழர், காலையில் சந்திப்போம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வருவேன். ஃபுல் எனர்ஜி டவுன் ஆகி நானே சும்மா. ஆமா, நானும் நாளைக்கு. நீ பேசு. உன்னோட மூடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுருக்காங்க. மூடாம பேசு. முடிஞ்சு. ஓகே ஓகே, சம்சி தோழர். பாய் பாய் எல்லாருக்கும்.